ஹலோ எவ்ரிவன். பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் டிசைனாக கமெண்ட்டில் கொஸ்டின் கேட்டிங்கன்னா நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்பீடாக வச்சாவது நான் என்ன சொல்கிறேங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறமா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு வீடியோ எக்ஸிட் பண்ணிடுங்க. ஸோ இது ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சம்ஸ் வரும். 11th மாதிரி கிடையாது. ஸோ 11th உங்களுக்கு பப்ளிக்கும் இருந்திருக்காது. ஸோ இதில் 12th வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்ஸும் ஈக்குவல் வெயிட்டேஜாக இருக்கும். இப்போ 2 மார்க்கில் 2 மார்க்ஸ் இருக்குன்னா அதில் நியர்லி 3 or 4 வந்து சம்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மற்ற கொஷின்ஸ் எல்லாமே ஏதாவது 2-3 கொஷின் கிட்ட டஃப்பாக வர சான்ஸ் இருக்குது. ஆனால் அதுவே இந்த சம்ஸ் பார்ட்லேருந்து வருது இல்லையா, அது வந்து ஈஸி சம்ஸ் தான் மோஸ்ட்லி வரும். ஸோ அதனால் நீங்கள் சம்ஸும் கண்டிப்பாக ஈக்குவலாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து உங்களுக்கு டஃப்பே கிடையாது. ஸோ சம்ஸ்னால தான் நிறையா பேர் டஃப்புங்கிறது. ஸோ இதில் நீங்கள் சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாயிரும். இருக்கிறதுலே நீங்கள் கம்மியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற சப்ஜெக்டாக ஃபிசிக்ஸ் மாறிடும். ஸோ நான் இதில் என்னென்ன இது எப்படி இந்த சம்ஸ் நான் எப்படி கலெக்ட் பண்ணிக்கிறேன், இது எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ் வேறு, இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வேறு, அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ இதில் என்ன மாதிரி சம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளில் உங்களுக்கே தெரியும். எக்ஸாம்பிளில் எப்படிலாம் சம்ஸ் இருக்கும். சிம்பிளாக சம்ஸ் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அப்புறம் ஒரு சில நிறையா தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸோட நிறையா பெருசாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதில் என்னென்ன சம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னா, இந்த சிம்பிளாக இருக்கிற சம்ஸு, அப்புறம் இந்த பிக்காக இருக்கிற சம்ஸ்லேயே சின்ன பார்ட்ஸாக இருக்கும். சின்ன பார்ட்ஸாக அது மட்டும் கேட்குற மாதிரி இருக்கும். எக்ஸாமில் உங்களுக்கு அந்த அன்வான்ட் தியரியெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன கொஸ்டினாக தான் இருக்கும், ஈஸியான ஆன்சராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ், அப்புறம் இது வரைக்கும் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் எல்லாமே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 10 சம்ஸ் தான் கொடுத்துருக்கணும். புக்கில் எவ்வளோ சம்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் மொத்தமாக 10 சம்ஸ் படித்தா போதும். எக்ஸாம்பிளில் 1, 11, 13, 16, 17, 20, 21, 24 ஒரே நிமிஷம் இது ஒன்று சொல்லுவேன். அப்புறம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸில் 1, 9. ஸோ எக்ஸசைஸில் பார்த்திங்கன்னா இந்த 1, 9 தான். மற்ற எல்லாமே கொஞ்சம் வேகாக இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ டீப்பாக கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த 9 பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நிறையா தியரி தான் இருக்குது. இதெல்லாம் தியரியெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் சம்ஸு. இதில் பாருங்கள், ஆன்சர் பாருங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்னு. E ஈக்குவல் டு V/D, V ஈக்குவல் டு EDயில் போட்டால் ஒரு ஆன்சர் வந்துடும். இன்னொன்று வந்து இந்த ப்ரொபோஷனல் ரிலேஷன் வச்சு எழுதுறது தான், சின்ன ரீசனிங் தான். அப்புறம் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அதே தான். மறுபடியும் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமோ டிக்ரீஸ் ஆனதுக்கப்புறமோ சேஞ்ச் ஆகிறது V ஈக்குவல் டு ED. ஸோ நீங்கள் கொஸ்டின் பெருசாக இருக்குன்னு சொல்லி இதை படிக்காமல் போவீங்க. இவங்க இந்த அன்வான்ட் தியரியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இதை மட்டும் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ புக் பேக் சம்ஸ் கேட்க மாட்டாங்கங்கிற யாரோ கிளப்பி விட்டாங்க. யார் கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல. புக் பேக் சம்ஸும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வேணால் போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். கம்பல்சரியில் கேட்ட எல்லாமே புக் பேக் தான். இது வரைக்கும் கேட்டுருக்கிறது எல்லாமே, இந்த பாஸ்ட் 2 இயராக கேட்குறது எல்லாமே கம்பல்சரி வந்து புக் பேக் தான். ஸோ புக் பேக் சம்ஸ் பார்க்கக்கூடாதுன்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. ஸோ இந்த எந்தெந்த சாப்டரில் என்னென்ன நிறையா இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 5, 8, 10ல் பார்த்திங்கன்னா சம்ஸ் ரொம்பவுமே கம்மி தான். அண்டு 1, 3, 7, 9ல் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட்டான அளவுக்கு சம்ஸ் பார்க்கணும். 2, 4, 6ல் நிறையா சம்ஸ் பார்க்கணும். ஸோ நீங்கள் எப்படி பிளான் பண்ணிங்கன்னா 2, 4, 6ல் எல்லாமே லெசன் நடத்தும் போதே பேரலாக அந்த சம்ஸை ஜஸ்ட் சும்மா பார்த்திங்கனாலே தெரியும். நீங்கள் டீச் பண்ணுற கான்செப்டை அதே ஃபார்முலா அப்படியே டேரெக்டாக போட்டு தான் இந்த சாப்டர்லாம் ஃபார்முலா இருக்கும். ஸோ 1, 3லேயும் கூட கொஞ்சம் ஃபார்முலாஸ் எல்லாம் இன்டர்சேஞ்ச் பண்ணுற மாதிரிலாம் வரும். பட் இந்த லெசனில் பார்த்திங்கன்னா படிக்கவே நீங்கள் அப்படியே சைட் பை சைடு அதை பார்த்திங்கனாலே பாதி சம்ஸ் கிட்ட பார்த்து முடிச்சிடலாம். பாதியில் 90% ஆஃப் சம்ஸ் பார்த்து முடிச்சிடலாம் சைட் பை சைடு பார்த்திங்கனாலே. 5, 8, 9லாம் கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் எல்லாத்துலேயுமே நான் எக்ஸசைஸ் சம்மும் இருக்கும், எக்ஸாம்பிள் சம்மும் இருக்கும். ஸோ இது மட்டும் பார்த்தாலே நீங்கள் ஓகே. ஸோ நீங்கள் வேணால் எடுத்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர், அதுக்கு முன்னாடி இயர் கொஸ்டின் பேப்பரில் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கேட்ட எல்லா சம்ஸுமே கண்டிப்பாக இதில் கவர் ஆகிருக்கும். இதில் கேட்காத மாதிரி கொஸ்டின்ஸ் கூட ஒரு சிலது கவர் ஆகிருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் உங்களால் முடியலன்னா மட்டும் ஒமிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் மொத்தமாக எல்லாமே பாருங்கள் எவ்வளோ சம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லெசனுக்கும் நானே மென்ஷன் பண்ணியிருக்கேன். புக்கில் பார்த்திங்கன்னா 50 சம்ஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் 30 சம்ஸ் கொடுத்துருக்கேன். மற்ற சம்ஸ் எல்லாம் ரொம்ப வேகாக இருக்கும், அது மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்து இதை மட்டுமே இயர் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக இதிலேருந்து க்ரியேட்டட் கேட்டாலும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு இருக்கிற எல்லா சம்ஸுமே, எது கேட்குற மாதிரி இருக்கிற எல்லா சம்ஸுமே இனிமேல் ஃப்யூச்சரில் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது, இந்த சார் தான் ப்ரிப்பேர் பண்ணார். நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த பிடிஎஃப்லேருந்து உங்களுக்கு சொல்யூஷனாகவே அப்படியே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் கொடுத்துட்டா நீங்கள் அப்படியே பிரிண்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோ அதை மட்டும் அதுலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிடிஎஃபாக போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.